நிறைய பேர் கேட்டது பாப்பாவோட பேரு என்ன? அப்பெல்லாம் கிடையாதுங்க, நம்ம வீட்டு தங்க குட்டிமா. எப்போ ரெண்டு மருமகளையும் ஒன்னா சேர்த்து எல்லாரும் ஒட்டுக்கா இருக்க போறீங்க? கூடி சீக்கிரம் நாங்க எங்களை எல்லாத்தையும் ஒன்னா நீங்க பாப்பீங்க. உன்னோடைய வேலையை வச்சு ஒரு கொஸ்டின் வந்திருக்குமா? என்னன்னா கொஸ்டின், புது வீடு என்னாச்சு, புது வீடு என்ன பண்ண போறீங்க, புது வீட்டுல இருந்து ஏன் இங்க வந்துட்டீங்க, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின். ரெண்டாவது என்ன கொஸ்டின்னா, அம்மாவை கூட்டிட்டு போகும்போது ஜிவி வரதில்ல, ஜிவி கூட்டிட்டு போகும்போது அம்மா வரதில்ல. வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்னு கேக்குறாங்கம்மா. உன்னுடைய வயது எத்தனை? என்னுடைய வயது நம்ம இளமையான வயதுதான். இப்பதான் இன்ஸ்டாகிராம்ல வந்து வீடியோ போட்டோம் ஆக்சுவலா இந்த மாதிரி கொஸ்டின் கேளுங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அம்மா பாப்பாவை எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வருவீங்க? காலை வணக்கம். காலை வணக்கம். இன்னைக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லலையா? லேட்டு தான், நீ எதை நேரம் வந்திருக்கிற. அதான் எல்லாம் நீ 6 மணிக்கு எடுத்து செஞ்சிருவேன். நான் அதுதான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல்? நீங்க ஸ்பெஷல் உள்ள சொரக்கா வணக்கி ரசம் தான் நினைக்கிறேன். சொரக்கா சூப்பரா இருக்கும். சொரக்கா நல்லது கண்ணே, நீர் சத்து உள்ளது. உடம்பெல்லாம் கொஞ்சம் குறையும், நல்லா சாப்பிட்டோம்னா யூரி நல்லா போகும், உடம்பு நல்லா சிப்புன்னு குறையும். சொரக்கா சேர்த்துக்கணும் உடம்புக்கு, அதனால சொரக்கா தான் வளர்க்குறேன் நானு. இதை நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். இந்த வீடியோ வந்து என்ன தெரியுமா, அது அப்புறம் சொல்றேன். இப்ப சிம்பிளா சொல்லிருமா எப்படி சமைக்கிறேன்னு. வெங்காயம் 100 கிராம் கட் பண்ணிட்டேன், 2 பெரிய தக்காளி கட் பண்ணிட்டேன். சொரக்கா வந்து ஒரு குண்டு சொரக்கா வாங்கினேன், அதுல பாதி போட்டுக்கிறேன். 10 ரூபான்னு வாங்கினேன். நான் ஒரு 1/2 சொரக்கா அறுத்து போட்டு 1/2 சொரக்கா தீபனேஷ்க்கு, எனக்கு பாதி போதும், அவனுக்கு பாதி. இப்ப எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் காஞ்சது, கடவுள் சம்பர் போட்டு பொரிஞ்சு வாட்டி கருவேப்பிலை தலை போட்டு, முன்ன வந்து நான் வெங்காயம் போட்டேன். வெங்காயம் போட்டு நல்லா வணங்குது. 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 2 தக்காளி அதையும் கட் பண்ணி போட்டு இப்ப நல்லா வணக்கிட்டு இருக்கிறேன். அதனால நல்லா கொஞ்சம் வணங்கட்டும். வணங்கின வாட்டி நானு சொரக்காளி போட்டுக்குவேன். வந்து நம்ம சமையல் வீடியோ தானே போட்டுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து Q&A மாதிரி போயிடும், அவங்க கொஸ்டின் கேட்பாங்க, அது பதில் சொல்லுவோம்ல. சோ இப்ப வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தா கேளுங்க அப்படின்னு. இப்ப அதுல வந்து கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அதெல்லாம் 1 by 1 வந்துட்டு பாக்க போறோம். ஓகே, எல்லா கொஸ்டினுக்கும் ரேபிட் ஃபயர் மாதிரி ஆன்சர் பண்ண போறோம். உங்களோட கொஸ்டின் எது இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோல நாங்க ரெஸ்பான்ஸ் பண்றோம். நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்ப வந்து நான் சொரக்கா கட் பண்ணி வச்சுக்கிறேன், அத கழுவி வச்சிருக்கேன். எல்லாம் கழுவிட்டு தானே அரைக்க சொல்லுவாங்க, தண்ணியில போட்டா இதாகாது. உடனே இப்பதானே தண்ணி கொட்டது மேலே போடுறேன். ஓகே, ஆனா கழுவிட்டு அரைச்சி அப்படியே அரைச்சு போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் கீழே உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு சலுப்படுக்கிட்டு அப்படியே அரைச்சு வச்சுட்டேன். சென்று தண்ணி ஊத்தி உடனே அள்ளி போட்டுட்டேன். நம்ம நேரம் ஊற வச்சாதானே இது. மஞ்சத்தூள் பாருங்க, சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு சேர்த்திக்கும். காரத்துக்கு எதுவுமே போடல? போடுறேங்கண்ணே. மிளகாத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள் போடணும்ல. காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், பெரிய ஸ்பூனு 1 ஸ்பூனு போதும். காரத்துக்கு கரெக்டா இருக்கும். நீங்க வெறும் மிளகாத்தூள்லாம் போடாதீங்க, குழம்புக்கு நல்லா இருக்காது வணக்கிறதுக்கு. நீங்க வீட்டுல அரைச்சி வச்ச மிளகாத்தூள் இருந்தா போடுங்க, அப்படி இல்லைன்னா மல்லித்தூளும் மிளகாத்தூளும் கலந்து நீங்க போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். வெறும் மிளகாத்தூள் போட்டோம்னா வெறும் காரமா அந்த டேஸ்ட் கொடுக்காது. இது வந்து நம்ம செலவெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம், இப்படி போட்டு செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்ப இது அவ்வளவுதானமா? இது அவ்வளவுதான். கொஞ்சம் தண்ணி ஊத்தி அப்படியே மூடி வச்சோம்னா ரெடி. தேங்காய் வேணா அரைச்சு ஊத்தலாம், நடக்கல இருந்துன்னா நடக்கலையே அரைச்சு ஊத்தலாம், சூப்பரா இருக்கும். நான் வந்து இப்ப எதுவுமே செய்ய போறேன். அப்பா வந்து நாமக்கல் போறாரு, அதெல்லாம் ஒரு வேளை தான் கொஞ்சோண்டு சாப்பிடு, அப்படியே மத்தியானம் சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவாங்க. அதனால வந்து நான் வெறும் சும்மா சொரக்காய் வதக்கி ரசம் மட்டும்தான் வைக்கிறேன், வேற ஒண்ணு நான் செய்யல. இதே பாருங்க, தண்ணி விட்டு வேகுது, இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு பத்தாது. அதனால கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி அளவு நம்ம வச்சு காய் வேக விடலாம். போதும் பாருங்க, இவ்வளவுதான். காய் முழுகிற அளவுக்கு வச்சோம்னா காய் வெந்துக்கும், கொஞ்சம் கொழன்னு கிடைக்கும். நம்ம சாப்பாடு போட்டு பேஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், இல்லைன்னா வரன்னு இருக்கும். ஓகே, இதை அப்படி மூடி வச்சு வேகிட அப்புறம் பார்க்கலாம். இப்பதான் இன்ஸ்டாகிராம்ல வந்து வீடியோ போட்டோம் ஆக்சுவலா இந்த மாதிரி கொஸ்டின் கேளுங்க அப்படின்னு. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, ஸோ அதை அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, அம்மா உங்க சமையல் குறிப்பு மிகவும் அருமையாக இருக்கு, அருமை, மிக்க நன்றி அம்மா அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். சிம்பிளா தான் நான் ஒண்ணு சொல்லி தரேன் உங்களுக்கு, அதுதான் பரவாயில்ல. பார்த்து நீங்க செய்யறதுக்கு சௌரியமா இருக்கும். பெருசா என்னாலையும் செய்ய முடியாது, அதான் சிம்பிள். இன்னைக்கோட பாருங்க, நம்ம சொரக்காய் வதக்கி ரசம் தான் வைக்கிறேன், ஒண்ணு பெருசா நான் எதுவுமே செய்யல. நேத்தா மீன் குழம்பு வச்சு மீன் குழம்பு சாப்பிட்டு நம்ம இது அது நீங்க ரசத்துல சாப்பிட ஒரு ஐடியா. சைடிஸ் வந்து சொரக்காய் வணக்கிறேன், அவ்வளவுதான். வந்து ராஜேஸ்வரி கிருஷ்ணசாமி அப்படிங்கிற வந்து டேக் கேர் அம்மா அப்படிங்கிறாங்க. டேக் கேர்னா
டேக் கேர் எப்படி தமிழ்ல சொல்றது? டேக் கேர்னா நல்லா இருங்க அப்படின்னு. நல்லா இருங்களா? ஹெல்த் பாத்துக்கோங்க அப்படிங்கறாங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. இது நீங்க கேக்குறதுக்கு யாரு கேப்பா? நீங்க தான் கேப்ப. நம்ம அக்கறையா கேக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். உடம்பு சாக்கரையா பாத்துக்கிறேன். சோ ரெண்டாவது வந்து மூணாவது ஒரு கொஸ்டின்மா. அது வந்து நாமளே பண்ணோம்னு ஐடியால தான் இருந்தோம். என்னன்னா நம்ம ரோட் ஓரமா இருக்கிற பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, முடிஞ்சா உங்க கையால ஃபுட் டொனேட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ரோட் சைடுல எல்லாம் அவங்க வந்து ஏதாச்சும் அவங்களால முடிஞ்ச சாப்பாடா ஏதாச்சும் வாங்கி கொடுங்க. நம்ம வாங்கி கடையில் தரது நம்ம வீட்லயே தக்காளி சாப்பாடு செஞ்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சது. சரி நம்ம செய்யலாம் இந்த வாரத்துல அந்த மாதிரி செய்வோம். நானும் ஏதோ ஒண்ணு யாருக்காவது ஏதோ தர்மம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். நான் சும்மா இருக்க மாட்டேங்க. நம்ம ஏதோ ஒண்ணு என்னால முடிஞ்சது யாருக்காச்சும் ஒரு 10 ரூபாயாச்சு தானம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஆக்சுவலா பண்ணிட்டு தான் இருக்கோம். அது வீடியோ எடுத்து போடுறதுக்கு எங்களுக்கு வந்து விருப்பம் இல்ல. நாம வந்து குடுக்கற இடத்துல இருக்கோம். நான் வாங்குற இடத்துல இருக்கிறவங்களோட கஷ்டம் வந்து அது வாங்கி பார்த்தாதான் தெரியும். சோ அத வந்து வீடியோ எடுத்து போட்டா நமக்கு பெருமையா இருக்கும், ஆனா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. அதனாலதான் நாங்க வந்து குடுக்கறது அது மாதிரிலாம் எதுவும் வீடியோ போடுறது இல்ல. எனக்கு அதுல சுத்தமா உடன்பாடே இல்ல. ஆனா குடுக்கறோம், நாங்க ஃபியூச்சர்ல கூட குடுக்கறோம். ஆனா வந்து குடுக்கறதுக்கு முன்னாடி ப்ராசஸ் அதெல்லாம் காமிக்கிறோம். ஆனா குடுக்கறத வந்து காமிக்கல. அது பாவம் இல்ல. நம்ம இப்படி வாங்கி சாப்பிடுறோமே அவங்க மனசு தோணக்கூடாது. அதான் அவங்களுக்கும் இப்படி தோணக்கூடாது. நாம இப்படி பண்றோம்னு நமக்கு பெருமை வந்தாலும் எது இருக்கக்கூடாது. நம்மளால முடிஞ்சது இந்தாங்க வேலை முடிஞ்சது இவ்வளவுதான். நாங்க அப்படிதான், நானும் அப்படிதான், பசங்க எங்க வீட்டுல எல்லாருமே அப்படிதான். எதனால அப்படி போய்கிட்டே தான் இருக்கணும். அது வந்து பெரிய பந்தா நம்ம பண்ணவே கூடாது. அது நமக்கு வேண்டாம். இப்ப நம்ம ஊர்ல சொரக்காய்ல வளர்க்குறேன், சாப்பிடலாம். மாம்பழம் நடுசால மாம்பழம் அப்படியே மணக்க வாங்கி வச்சிருக்கிறேன். வாங்க ஆளுக்கு ஒரு மாம்பழம் சாப்பிடலாம், பழம் சாப்பிடலாம். 1.5 கிலோ 50 ரூபாக்குன்னு பரவாயில்ல. நடுசால 3 கிலோ 100 ரூபாயாமா. வாசனை தூக்குது. நல்லா இருக்கு இந்த மாம்பழம். நடுசால மாம்பழம்லாம் அப்படி வாசமா இருக்கும். 1.5 கிலோ 100 ரூபா. அப்படியே சரி 50 ரூபாய்க்கு கூட்டி மாதிரி வேண்டியது. 6 பழம் நிக்குது. 6 பழம் 50 ரூபா. பரவாயில்ல, எடுத்துட்டு போங்க. ரெண்டாவது இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்னு கேக்குறாங்கம்மா. உன்னுடைய வயது எத்தனை? என்னுடைய வயது நம்ம இளமையான வயதுதான். என்றும் இளமை. எத்தனை வயசா? எனக்கு வயசு வந்து 53 வயசு. 52 52 இல்ல 53 கண்ணு. 52 அன்னைக்கு ஆதார்ல பார்த்தப்ப 52 தான் இருந்துச்சு. 52? ஆமா. சரி, என் வயசு 52ங்க. அது என்ன எச்சா கம்மியா 60 வயசு பண்ணி நினைச்சுக்காங்க. அதை பத்தி தப்பு இல்ல. நமக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், நோவு நொடி இல்லாத கைகள் நம்ம சம்பாரிச்சு திங்கிற அளவுக்கு எனக்கு கடவுள் வழி விட்டாருன்னா போதும். வயசு அவ்வளவு இருந்தா நமக்கு என்ன. நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு தயாரா? தயாரி சாமி, சொல்லுங்க. நிறைய பேர் கேட்டது பாப்பாவோட பேர் என்ன, பாப்பா பேரை ஏன் சொல்லவே மாட்டேங்கிறீங்க? நீங்க பாப்பா பேர் என்னன்னு கேக்குறீங்க. இப்பதான் 7வது மாசம் பாப்பாவுக்கு பிறந்திருக்குது. நம்ம கூட்டிட்டு வந்து தான் பேர் வைக்கணும். இன்னும் புவனேஸ்வர், ரம்யா அவங்க மனசுல என்ன செலக்ஷன் நமக்கு தெரியாது இல்லையா. அதான் கூடி சொல்லி நம்ம பேர் வச்சிருவோம். பேர் வச்சோட்டு நாங்க சொல்றோம் என்ன பேர். நிறைய பேர் வந்து ஏமோ நாம பேர் வச்சுட்டு வந்து சொல்லாம அவங்ககிட்ட மறைக்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம வீட்டு தங்க குட்டிமா அதெல்லாம் அப்படிலாம் இல்ல. நானே பாருங்களேன், அழகா தங்கம், பொண்ணு, மயிலு, செல்லம் இப்படிதான் கூப்பிட்டு இருக்கிறேன். பேர் இந்த மாசம் வச்சிருவோம். வச்சபடி உங்களோட கண்டிஷனா சொல்லுவோம். பேரு சொல்லி நம்ம சொல்லாததுக்கு என்ன, நம்ம பாப்பாவுக்கு பேர் வைக்கிறேன். அது உங்க வீட்டு பாப்பா பேர் வச்சு நம்ம சொல்லலாம். அடுத்த क्वेश्चनமா, எல்லாத்துக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகே. பாட்டி, நீங்க எப்படி மந்த்லி பட்ஜெட் சமாளிக்கிறீங்க? லைக் ஹோம் லோன் கட்டுறீங்க, அப்புறம் சமையல் பொருள் எல்லாம் வாங்குறீங்க, வெளியே போறீங்க, அப்புறம் ஃபங்க்ஷன் எல்லாம் வருது, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எப்படி வந்து சமாளிக்கிறீங்க பட்ஜெட் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படிங்களா? அது வந்து நல்ல நீங்க क्वेश्चन தான் கேட்டுக்கிறீங்க. நான் சம்பாதிக்கிறேன், அப்புறம் பையன் சம்பாதிக்கிறான், பெரியவன் சம்பாதிக்கிறான். இப்ப அதெல்லாம் வச்சுதான் பசங்க சம்பாதிக்கிறது லோன் கட்டிக்கிறாங்க. 2 பேரும் அவங்க லோன் கட்டி அவங்க வீட்டு இது பாத்துக்கிறாங்க. நான் சம்பாதிக்கிறது ஃபங்க்ஷனுக்கு போறது, வீட்டு செலவு என்ன, எங்க 2 பேர்த்துக்கு என்னத்தை போய் பெருசா செலவு போகுது அது ஒண்ணும் கிடையாது. பத்தாவதுக்கு சின்ன மல்லிகை கடைக்கெல்லாம் போனா மல்லிகை ஜாமான் எழுந்துருவான். பெரியவன் வந்தானா கறி வாரம்னா கறி அவன் எடுத்து கொடுத்துட்றான். அப்பா எனக்கு வாரம் 1500 ரூபா வாரம் அப்பா எனக்கு கொடுத்துருவாரு. அதெல்லாம் என் காசு வச்சு சமாளிச்சுக்கிறோம். கையிலயும் 10 ரூபா 20 ரூபா கையில வச்சுட்டு பொழப்பு தானே பண்ணிட்டு தான் இருக்கேன். இவ்வளவு நான் தான் சிக்கனமா தான் செய்வேன். உங்களுக்கே தெரியுமில, ஆடம்பரமே எதுவும் வாங்க மாங்காயே பாருங்க 1.5 கிலோ 50 ரூபான்னு கட்டி தான் வாங்கினேன். அதே 1 கிலோ 50 ரூபா நான் வாங்க மாட்டேன். இவ்வளவுதான் முடிஞ்சுது. வேற சொரக்கா வாங்கிடுது, அவ்வளவுதான். சொரக்கா வாங்கிட்டோம், ரசம் வைக்கிறோம். வேற என்ன, தக்காளி வந்து நான் 12 ரூபாய் இருக்கும் போது கிலோ வாங்கினேன்.
இன்னைக்கு 5 ரூபான்னு விக்குது. தக்காளி வீட்டுல அன்னைக்கு ஒட்டுக்க 5 கிலோ வாங்கிட்டேன். தக்காளி இருக்கு வந்துட்டேன். இப்படி எது விலை கம்மியா இருக்கா அதை கொஞ்சம் சேர்த்து நம்ம வாங்கி வச்சுட்டா அதை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம். அப்படி சமாளிச்சு கொண்டு வாங்க, சூப்பரா நம்ம சமாளிக்கலாம். ஆடம்பரத்தை எல்லாமே குறைங்க, சிம்பிளா இருக்கிறத பாருங்க. நாம 10 ரூபாய் சிக்கன் பண்ணலாம். எப்படிமா நீங்க சிக்கன் பண்றீங்கிறீங்களே, இங்க பாருங்க இப்படி நம்ம வருஷத்துக்கு பொருள் வாங்கி வச்சுட்டோம்னா இதை வச்சு சிக்கன் பண்ணிருவியா? சிக்கன் பண்ணல, சிக்கனுக்கு இதுக்கு ஓகே சொல்ற. சிக்கன் பண்றீங்கன்னு சொல்றீங்க. சிக்கனமா நம்ம இருக்குன்னா வருஷத்துல விலை மலிவா குறையும். மாசி மாசம், பங்குனி மாசம், தமிழ் மாசத்துக்கு. இங்கிலீஷ் மாசத்துக்கு அப்ப என்ன மாசம் தெரியல. அந்த மாதிரி மாசத்துக்குலாம் பொருள் நமக்கு எல்லாம் விலை கம்மியா வரும். அந்த மாதிரி விலை டைம்ல நம்ம வருஷத்துக்கே வாங்கி வச்சிட்டோம்னா அது நமக்கு விலை பரவாயில்ல தானே. வருஷத்துக்கு நம்ம எது வாங்கணும், இருக்கிறத வச்சு நம்ம வீட்டுல இருக்கிறது புழங்கிக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு கடனை கட்டிக்கலாம் அந்த காசுக்கு. அப்படிதான் நம்ம பண்ணணும். எப்போ 2 மருமகளையும் ஒன்னா சேர்த்து எல்லாரும் ஒட்டுக்கா இருக்க போறீங்க? இப்ப வந்து அல்ல அவங்க ஒரு பொழப்பு. பெரியவ குழந்தை பிறந்தா அவங்க அம்மா வீட்டுல இருக்க, அப்படியே சின்னவ வேலைக்கு போற, அப்படியே பெரியவன் சென்னையில வேலையில் இருக்கிறான். நான் ஒரு பக்கம் வேலையில் போயிட்டு இருக்கிறேன். தீபநேசு வீடியோ எடுக்கிறேன். அவனுக்கு பொழப்பு சரி பெரு. அதெல்லாம் இப்படியே எங்களுக்கு வண்டி ஓடிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரம் நாங்க எங்களை எல்லாத்தையும் ஒன்னா நீங்க பாப்பீங்க. அதுக்கு கடவுள் ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு நீங்க பாப்பீங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். கமெண்ட்ஸை கொஞ்சம் பாசிட்டிவா போடுங்க, யார பத்தியும் நெகட்டிவ் வேணாம். எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மைண்ட் செட்ல அவங்களோட சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. ஸோ யார பத்தி நெகட்டிவா போட வேணாம். எல்லாத்துக்கும் நீங்க பாசிட்டிவா போட்டீங்கன்னா பார்க்கும் போது பாசிட்டிவா இருக்கும். ஸோ ஃபேமிலியும் பாசிட்டிவா இருக்கும். A few moments later. இன்னைக்கு சொரக்கா குழம்பு வீட்டில் திங்கக்கிழமை நல்ல நாளாக பார்த்து சொரக்கா குழம்பு வச்சிருக்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்து தேர்த்து சொல்கிறேன். அருமையாக இருக்குது. காரம் எல்லாமே நல்லா இருக்கு. காய் எல்லாம் வெந்திருக்கு. இன்னைக்கு ஸ்கூல் ஓபன்மா? ஆமாக்கா, நல்லா குழந்தைங்களாம் போறாங்க, போயிட்டாங்க ஸ்கூலு. எல்லாரும் நல்லபடியா போய் படிச்சுட்டு வாங்க. ஆமா, நாங்களும் எங்களுக்கு இருக்குது, நாங்க போயிட்டு தான் இருக்கிறோம். எனக்குலாம் பெருசல அல்ல, 1 மாசம் விட்ட குழந்தைங்களா நீ ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. உன்னோடைய வேலையை வச்சு ஒரு கொஸ்டின் வந்திருக்குமா? என்னன்னா, ஹாய் அம்மா, உங்க ஒர்க்கு சின்ன பசங்க கூட எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சின்ன பசங்க கூட ஒர்க் பண்றீல, அதனால எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஜாலியா இருக்குது. ஜாலியா இருக்குன்னா இப்படி ஜாலியா, குழந்தைங்க நல்லா ஜாலியா. ஏதாச்சும் காமெடியா, ஏதோ பசங்க இது காமெடியா ஏதாச்சும் பண்ணிருப்பானுங்கல்ல, அது இன்ஸ்டன்ட் இருந்தா சொல்லு பாக்கலாம். காமெடியா நிறைய இப்ப கூட நாங்க ஏதாச்சும் இருக்கும்ல. இப்ப கூட இந்த வாரம் சனிக்கிழமை நாங்க சென்டர் மாசம் சென்டர் தேட போனோம். எங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க, டீச்சர் வாங்க வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு கைய பிடிச்சு இழுக்கிறா. நாம எனக்கு கால் வலியா ரவுண்ட் அடிச்சு கால் வலிக்கு நான் கீழே உட்காந்து நாங்க பாடிட்டு சார். டீச்சர் இருந்து மேல போனாங்க. அப்புறம் லவ்வா அவங்க மேல உடத்தர சொல்லி குழந்தைங்கள அவ அவங்க சித்தி குழந்தையில வந்தது வாச்சித்தி எங்க டீச்சர் பாப்பியான்னு இழுத்துட்டு வந்து அந்த அவங்க நம்ம வீடியோ பாப்பாங்களாம். அம்மா எங்க பாப்பா உங்களுக்கு இழுத்துட்டு வந்து பாக்க சொல்றாமா அப்படின்னு பாத்துட்டு பேசிட்டு போறாங்க. ஜாலி. ஸ்கூல்ல இருக்கும்போது ஜாலி, ஸ்கூல் முடிச்சாலும் ஜாலி தாங்க. எங்க போனாலும் எல்லாம் பேசுவாங்க. எங்க ரோட்ல எங்க பார்த்தாலும் டீச்சர் டீச்சர் டீச்சர்பாங்க. அவங்ககிட்ட படிச்சவங்களா இப்ப எப்படி காலேஜ் வரைக்கும் போயிருப்பாங்க. காலேஜால போய் பொட்ட பிள்ளைங்களை கட்டி கொடுத்து அவங்க குழந்தைய எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களை நான் பாத்துருக்கிறேன். அம்மா நகர் படம்ல அங்க படிச்ச பிள்ளைங்க எல்லாம் பொட்ட பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. ரசமும் ரெடி, நல்லா ரெடி. வேலை முடிஞ்சதாமா? வேலை முடிஞ்சு சாமி. இதுக்கு நான் வேலை கிளம்புறதா. புது வீடு என்னாச்சு? புது வீடு என்ன பண்ண போறீங்க? புது வீட்டுல இருந்து ஏன் இங்க வந்துட்டீங்க? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கா? அந்த வீடு சும்மாதான் இருக்குதுங்க. நானே இப்ப போறதே விட்டுட்டேன். ஏன்னா இவ்வளவு தூரம் என்னை கூட்டிட்டு போறதில்ல, நானும் போறதில்ல. அப்ப போய் கூட 2 மாசம் இருக்கும். 2 வாரமா அங்க போய் ஏதோ சமைக்கலாம்னு கூப்பிட்டுதான் இருக்கேன். எங்க போறதுக்கு இங்கே நமக்கு சரியா இருக்குது. வந்தா சலுப்பா இருந்தா கொஞ்சம் படுத்துக்கிறேன். அது பொழுதாகி போயிடுது, 6 மணி ஆயிடுது. அதுக்கு மேல எங்க போய் நம்ம வீடு இருக்குன்னு. இந்த வாரம் சனி ஞாயிறு போறோம், ஏதாச்சும் சமைக்கிறவங்க. சரியா? சரியா. அந்த வீடு வந்து வாடகைக்குள்ளதான் ஐடியா இருக்கிறோம். யாராச்சும் பக்கத்துல இருந்தா கூட வீடு வாடகைக்கு கூட நீங்க வாங்க. வீடு வந்து அப்படியே சும்மாதான் இருக்குது. அப்படியே போட்டு வச்சுக்க மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்குது. பார்த்து பார்த்து கட்டின வசந்த மாளிகை ஜிவாஜி பாடுவார்ல, யாருக்காக எனக்காக தான் கட்டினேன். அதுல போய் எனக்கு இருக்கிறதுக்கு கொடுப்பனை கொடுக்கல கடவுள். அதனால உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா கூட நீங்க வாங்க, பக்கத்துல இருந்தா கூட இந்த வீடு பாருங்க, பார்த்து உங்களுக்கு பிடிச்சா கூட வாடகைக்கு வந்துருங்க. வீடு உங்கூடு மாதிரி நம்ம பத்திரமா பாத்துக்காங்க. ஆமா, சும்மா மூடி இருக்கிறதுக்கு யாராச்சும் இருந்தா மெயின்டெனன்ஸ் ஆயிட்டு இருக்கும். வீடு நம்ம விடுறது பெருசு இல்லையே. வீடு விட்டா நம்ம நாஸ்தி பண்ணிடுறோம். இந்த வீட்டு விட்டே வீணா போச்சு. எனக்கு மனசு ரொம்ப பொழுமொழு அடிச்சுக்கிச்சு. அது வந்து பெரிய வீடு, உங்களுக்கே தெரியும் எத்தா பெருசுன்னு. அதனாலதான் விடுறதுக்கு பயந்துட்டு இத்தனை மாசமா வீடு நாங்க சும்மாவே பூட்டி வச்சு டெய்லி அப்பா நல்லா கூட்டுவாரு.
எப்ப மாதிரி இங்க பூஜை பண்ண மாதிரி அங்கேயும் வெள்ளிக்கிழமை பூஜை போட்டு எல்லாமே பண்ணி வீட்டுல அப்படியேதான் இருக்குது. நம்ம போனா டக்குன்னு சாப்பாடு செய்யற வேலைதான். போலானா எங்க எனக்கு இங்கேயே சரியா இருக்கு, அங்க போகவே முடிய மாட்டேங்குது. நீங்க நம்ம வீடு எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பள்ளிபாளையத்துல இருந்து வெப்படப்பா ரோட்ல ஈகாட்டூர் அப்படின்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். ஆரன் மஹாலுக்கு ஆப்போசிட்லயே காவேரி மல்லி கடை ஒட்டின மாதிரியே ஒரு ரோடு போவோம். அந்த ரோட்ல நேரம் வந்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயிலுக்கு பின்னாடியே நம்ம வீடு வாழ்க வளமுடன் போட்டு பெருசா வீடு இருக்கும். சோ யாராச்சும் ஜாயிண்ட் ஃபேமிலியோ இல்ல உங்களுக்கு அந்த வீடு கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் அம்மா கைப்பக்கம் இன்ஸ்டாகிராம் பேஜோ இல்ல தீபன் ஸ்வீவ்ஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கோ இல்ல புவன் விளாக்ஸ் அவனோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கோ யாருக்கு வேணாலும் நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. சோ நீங்க வீடு பாக்கணும்னு சொன்னீங்கனாலும் நான் வந்து காமிக்கிறேன். வீடு பக்கத்துல தான் நான் இருக்கேன். சோ எப்ப வேணாலும் வந்து காமிக்கிறேன். சோ நீங்க வீட்டை நல்லா மெயின்டைன் பண்ணுவீங்க, என் வீடு மாதிரி நான் பாத்துக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வந்து பாருங்க. வாங்க வாடி கூட ஊட்ட பாருங்களேன், கல்லுல உடைச்சுட்டு எனக்கே தெரியல அப்ப எல்லாம் பசை போட்டு ஒட்ட வச்சுட்டு அழுங்காது நவந்துட்டாங்க. கல்லெல்லாம் மேல ஒரு ரூம்ல வந்து தாள் எல்லாம் போயிடுச்சு, புடுங்கி கிடக்குது அந்த புவனேஸ்வர் அந்த ரூம்ல எத்தனை இது ஊடே நம்ப நாசு. இந்த இதெல்லாம் பரவாயில்ல, வங்காரு இது போட்டு ஒட்ட வச்சிருக்கீங்க எல்லாம் இதெல்லாம் இது பண்ணி இதெல்லாம் நீ ஒட்ட வச்சது. இன்னொரு கொஸ்டின்மா, ஒருத்தங்க பள்ளிப்பாளையம் போல ஒரு அக்கா, அம்மா நானும் என்னுடைய 6 மாச குழந்தையும் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன், அவங்க வந்து பாக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. வாங்க சாயங்காலம் டைம் வாங்க. எந்த ஏரியான்னு கேக்குறாங்க. ஏரியா சொல்லு. ஏரியா வந்து பெரியாருக்கு முன்னாடியே இருக்கிறோம், காந்திபுரம் 4வது கிராஸ். நீங்க பள்ளிப்பாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்து தேவராங்காடு போற ரோடு, ஜிஹெச் போற ரோடு அப்படியே நேரா வந்துட்டு பெரியார் நகர் போறது எப்படின்னு கேட்டாலும் சரி, காந்திபுரம் 4th கிராஸ் போறது எப்படின்னு கேட்டாலும் சொல்லுவாங்க ஜென்ரலாவே. சோ கேட்டு நீங்க இங்க வந்துட்டு நம்ம போட்டோவோ இல்ல நம்ம சேனலை காமிச்சு யார்கிட்ட கேட்டாலும் நம்ம வீடு சொல்லிடுவாங்க. நாம ஏன்னா பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்கோம், அதனால எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரியும். சோ ரெண்டாவது எனக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, ரெண்டாவது என்ன கொஸ்டின்னா, அம்மாவை கூட்டிட்டு போகும்போது ஜிவி வரதில்ல, ஜிவி கூட்டிட்டு போகும்போது அம்மா வரதில்ல. நான் போறது வண்டியில 2 பேர் தான் போக முடியும். ஒண்ணு அம்மாவை கூட்டு போய் ஆகணும், இல்ல ஜீவிதாவை கூட்டு போய் ஆகணும். 2 பேர்ல யாரையா ஒருத்தரை தான் கூட்டு போய் ஆகணும். வண்டியில ட்ரிபிள்ஸ் சும்மா போனாலே எதுக்கு நீங்க ஹெல்மெட் போடாம போறீங்கன்னு கேக்குறீங்க. இதுல ட்ரிபிள்ஸ் போனா அவ்வளவுதான். சோ அதனால வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போறேன்னா ஒரு நாளைக்கு அம்மாவை கூட்டு போவேன், ஒரு நாள் ஜீவிதாவை கூட்டு போவேன். சோ பேலன்ஸ்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் ரெடியா? ரெடி சாமி, என்ன ஒண்ணுமே இதுதானே செஞ்சேன். சொரக்காதான் வணிக்கிருக்கிறேன். இந்த எடுத்து சார் நேற்று வச்சு மீன் குழம்பு பாருங்க, 3 பீஸ் மீனோட இருக்குது. இதுமே நல்லா சுண்டை வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், அம்மா பாப்பாவை எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வருவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாப்பாவை கூட்டு இந்த மாசத்துல தான் கூட்டு வர்றேன். ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம கூட்டு வரலான்னு ஐடியா இருக்கு. பையன் வேற சென்னை இருக்கிறான், அவன் வந்தாலும் இல்ல, அதனால அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். புவனேஷ் வந்து என்ன எந்த நாள் கூட்டு வரணும் பண்ணி முடிவு சொன்னா அந்த நாள் இங்க கூட்டு வந்துருவான். முருகன் வந்து கமெண்ட் போட்டிருக்கான். வேலா? ஆமா, ஒரு இது, அம்மா அவங்க 2 பசங்கள்ல எந்த பசங்களை பிடிக்கும்? இல்ல அப்படி கேட்கல, அம்மா அவங்க 2 பசங்க கிட்ட பிடிச்ச விஷயம் என்னது, அந்த விஷயம் எதனால பிடிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு 3 பசங்களையும் பிடிக்காதுடா, போங்கடா. வேலோட சரி 3 பையனும் எனக்கு பிடிக்கல. எனக்கு மட்டும்தான் என்னையும் பிடிச்சிக்குது. சொல்லுமா, பதில் சொல்லுமா. 2 பசங்க கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, அதை ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. 2 பசங்க நம்ம அப்படி சொல்ல முடியாது சாமி. இல்லம்மா, 2 பேர்த்துக்கிட்ட குறிப்பிட்டு இந்த விஷயம் பிடிக்கும் அப்படின்னு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேக்குறான். எனக்கு அப்படி சொல்ல தெரியல. எனக்கு 2 பேருமே பிடிக்கும். அப்படி என்னன்னு நம்ம பிரிச்சு என்னதை போய் சொல்றது? குறிப்பிட்டு இவங்கிட்ட இது பிடிக்கும், இவங்கிட்ட இது பிடிக்கும், அது மாதிரி என்ன பிடிக்கும்னு கேக்குறான். தெரியலையே, அது எனக்கு சொல்ல தெரியல. சாரி வேலு, ஒன்னையும் சேர்ந்து எனக்கு எல்லாருமே நம்ம பிடிக்கும். எனக்கு எல்லா பையன் எல்லாம் என் பையன், எனக்கு எல்லாரும் ஒன்னா, எல்லாருமே எனக்கு நம்ம பிடிக்கும். இவனை பிடிக்காது, இவன் இதனால இது எனக்கு பிடிக்காது, இவனால இவனை பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தப்பா இருந்தா அவங்க வந்து அம்மா மாதிரி கண்டிப்பானுங்க, அது எனக்கு நியாயம்தான், அதை நான் ஏத்துக்குவேன். அதே ஏமா தப்பு இல்லாத எனக்கு குறை சொன்னாங்கன்னா யாரா இருந்தாலுமே எனக்கு சுள்ளுன்னு கோவம் வரும். அவங்க பேசிடுவேன், இவனாலும் சரி அவனாலும் சரி அப்பாவும் சரி யாரையுமே பேசிடுவேன். அந்த மாதிரி நான் இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. எனக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கவே. நெக்ஸ்ட் கொஸ்டின்மா, ஃபுல்லா கொஸ்டினா கேட்டிருக்காங்க, நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. எனக்கு டைம் ஆயிடுச்சு. சரி, ஒண்ணுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போயிடுறேன். ஏன் பழைய வீட்டுக்கு வந்துட்டீங்க? பர்சனலா இருந்தா சொல்ல வேண்டாம், சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. பர்சனலா ஒண்ணுமே கிடையாதுங்க, வேலைக்கு இது ரொம்ப பக்கமா இருக்குது. ஏன்னா அங்க இருந்து பையன் டெய்லியும் காலையில ஒரு நாளைக்கு பையன் தான் கூட்டு வரான், மெயினா பையன் தான் கூட்டிட்டு வருவான். அவனும் அங்க இருக்கிறான், அங்க இருந்து இங்க வந்து எனக்கு வந்து விட்டுட்டு வரணும், விட்டுட்டு மாட்டி அங்க போகணும், மாட்டி மத்தியானத்துக்கு இந்த வெயிலும் மழை
மத்தியானத்துக்கு ஒரு நட வந்து கூட்டாது. ரோட்லனா பயங்கர டிராபிக்கு, நிறைய ஆக்சிடென்ட் இந்த மாதிரி. அதனால எனக்கு கொஞ்சம் ரொம்ப பயமா இருக்கனாலதான் நமக்கு இது ஸ்கூல் பக்கமா இருக்கனால நமக்கு சொந்த பந்தம் எல்லாம் இந்த நம்ம வீட்டை சுத்தி இங்கேதான் எல்லாமே இருக்கிறாங்க, தாய் பிள்ளை எல்லாமே. இங்க வந்து கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸா நல்லா இருக்கலான்ட்டு அதுக்கோசம் காரணமா தான் இங்க வந்தது, வேற ஒண்ணு இல்லை. அங்க வந்து நான் தனிமையா, அப்பாவும் 3 பேர், எங்க பையனும் வேற பக்கம் இருக்காங்க, எல்லாம் தனிமையில எனக்கு இருக்க முடியல. பைத்தியம் முடிச்ச மாதிரி எனக்கு ஒரு மாதிரி மென்டல் மாதிரி ஆயிருப்பேன் இவ்வளவு நாள் இருந்திருந்தேன்னா. அதுக்கோசரமே மெயினா வந்த காரணம், வேற ஒண்ணுமே. இங்க வந்ததே நான் ஜாலியா இருக்கேன், யாருமே நினைக்கிறது இல்ல. நான் பாட்டுக்கு இருக்க வேலைக்கு போறேன் பண்றேன், ரோட்ல ஒருத்தர் நான் பாய்க்கு விடுறது இல்லை, எல்லாமே தெரிஞ்சுங்க. நின்னு என்கிட்ட பேசிட்டு போவாங்க, அவங்களே போனா கூட நான் கூப்பிட்டு பேசுறேன். அதே எனக்கு மனசுல போட்டு எது யோசனை பண்றது இல்ல, எதுவும் ரிலாக்ஸா ஜாலியா இருக்கிறதுங்க. அதுக்கோசம் தான் மெயின் காரணம் வந்ததே. ஏன்னா இதுவும் நம்ம வீடு அதுவும் நம்ம வீடு தான். அதனால நம்ம பெருசா எனக்கு தெரியல, அங்க போறேன் இங்க போறேன் பெருசா இல்ல, எல்லாம் நம்ம வீடு. அதனால சேர்ந்து நீ கேட்ட கொஸ்டின்ல பதில் சொல்லிடுச்சு. இப்ப வேலைக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு, இப்ப நான் வேலைக்கு கிளம்புறேன். எப்படி இன்னும் நிறைய கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. அடுத்த வீடியோ நாங்க சொல்றோம். வேலைக்கு கிளம்பி டைம் ஆயிடுச்சு, நம்ம பொழப்பும் பாக்கணும் இல்லையா. அங்க லேட் ஆச்சுன்னா அங்க நம்ம பேசுவாங்க, அதெல்லாம் வேலைக்கு கிளம்புறேன். டாடா பாய். இந்த வீடியோ நீங்க முழுசா பாத்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அம்மா கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் பண்றீங்க. டாடா பாய். வாங்க டீ சூடாது, டீ குடிப்போம்.